நண்பரே, இங்க வந்து பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் 100 ஆண்டு ஆகும். இப்ப சரி செய்ய தொடங்கினாலே இந்த சீல் பிடித்ததை, இந்த புறையோடு இருக்கக்கூடிய இந்த சாதி வெறியை, இந்த மத சிக்கலை சரி செய்வதற்கு இன்றைக்கு தொடங்கினால், அது அரசு தொடங்கினாலே 100 ஆண்டு காலமாகும் நம்முடைய பகுதியை போன்ற நிலைமைக்கு வருவதற்கு என்று அவர் சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த சம்பவங்களை ஒட்டி விசாரிக்கிற போதுதான் எனக்கு கூடுதலான தகவலும் தெரிந்தது. நான் கீழநத்தத்துக்கு போறேன். அங்க போறப்ப பாத்தீங்கன்னா சிகப்பு மஞ்ச வண்ணம் அடிக்கப்பட்டிருக்கிறது அரசு சார்ந்த இடங்கள் எல்லாத்துலயும். நான் சாதாரணமா தான் கவனிச்சுட்டு போனேன். அடுத்தது ஊருக்கு போனா பச்சை சிகப்பு அடிச்சிருக்கு. அந்த ஊருக்கு பக்கத்துல சரி போய் ஒரு தேநீர் சாப்பிட்டு வரணும், அந்த பக்கம் போயிட்டு கொஞ்சம் திரும்பி காரை போட்டுட்டு வந்தோம்னா அந்த இடத்துல நீலம் சிவப்பு அடிச்சிருக்கு. அப்புறம் இன்னும் சில வர்ணங்கள்லாம் அடிக்கப்பட்டிருக்கு. இது என்ன, எல்லா போஸ்ட் மரத்திலிருந்து அரசாங்கம் குடிநீர் தொட்டியிலிருந்து சுவத்திலிருந்து எல்லா இடத்துலையும் ஒரு வண்ணம் அடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது, இந்த வண்ணம் அடிக்கப்பட்ட ஊர் இந்த சாதியை சேர்ந்த ஊர். அதுல இந்த வண்ணம் அரசியல் கட்சியை சார்ந்து சாதி சங்க கொடிகளாக இருக்கக்கூடிய அமைப்புகளை சார்ந்த கொடியும் இருக்கிறது. அதை வைத்து பார்த்தா இந்த சாதியை சேர்ந்த இந்த கட்சி அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறது, பரவலாக இருக்கிறது என்று பார்க்கிற போது ஒவ்வொரு செய்தியும் நான் அறிந்து கொள்ள முடியுது. கையில் கயிறு, கழுத்துல கயிறு, அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் சாதிய வண்ணம். இவ்வளவு மோசமான சிக்கலுக்குள் அங்கே இருக்கிறது.